தேர்தல் திருவிழா தமிழகத்தில் நடக்குது. 5 வருடமாக பார்க்காத பல முகங்களை நம்ம தெருக்களில் பார்க்கலாம். அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக பல தந்திரங்களை செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1920களில் எட்வர்ட் டாண்டேக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் பீப்புளோட பிஹேவியர், லேர்னிங் தியரி, எஜுகேஷன் சைக்காலஜி இதெல்லாம் ஆய்வு செய்து எ கான்ஸ்டன்ட் எரர் இன் சைக்காலஜிக்கல் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடுறார். இதில் தான் இந்த ஹேலோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி சொல்கிறார். இந்த ஹேலோ எஃபெக்ட் மூலமாக தொடர்ந்து நம்மளுடைய மூளை எப்படி ஒரு தவறான முடிவை எடுக்குது அப்படிங்கிறத விளக்குறார். ஹேலோ எஃபெக்ட்னா என்ன? ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா அவர் மொத்தமாக நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நம்ப ஆரம்பிக்கும். இதைத்தான் ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டா, ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக பேசினார் அப்படின்னா இவருக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக இவர் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, அப்போ கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நம்புது. குறிப்பாக எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நம்ம தெருவாக வரக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து சிரிக்கிறது, கையெடுத்து கும்பிடுறது, காலில் விடுறது, உறவு முறைகளை சொல்லி அடையாளப்படுத்துறது, நம்ம குழந்தைகளை கையில் தூக்குறது, இதை மாதிரி நிறைய அரசியல் தந்திரங்களை வித்தைகளை செய்வாங்க. அவர் என்ன திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போனாரு, என்னோட குழந்தைய தூக்குனாரு, என் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சாரு, என்னோட உறவு முறையை சொல்லி கூப்பிட்டாரு, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மனசு இவர் நம்மளோடையே எப்பவும் இருந்து நமக்காக வேலை செய்வாரு அப்படின்னு முழுமையாக அவரை நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் இவரை இன்னொரு தடவை பார்ப்போமா இல்லையாங்கிறதே தெரியாமல், இப்போ பார்க்கறது தான் கடைசிங்கிறது கூட தெரியாமல் இவரை நாம தேர்ந்தெடுத்தா இவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நம்ம மனசு நம்ப ஆரம்பிக்குது. ஆனா இது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு அரசியல் வியூகம், ஹேலோ எஃபெக்ட்ங்கிற உளவியல் தந்திரம். நம்மளை தேடி வரக்கூடிய அரசியல்வாதிகள் உண்மையிலே நல்லவங்க தானா? நமக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறாங்களா? அல்லது இந்த அரசியல் தந்திரங்களை செய்து நம்ம மனசா ஏமாத்தி இந்த ஓட்டுக்களை வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு தகுதி வாய்ந்த மக்களுக்கு பணி செய்கிற ஒரு எம்எல்ஏயை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டியது அவசியம்.